Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 977 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அக்கசாய் ஆனயன்ல எட்டப்பன் ஃபேமிலியில ஒருத்த இருக்கான்னு தெரிய வந்தது. ஆனா அது யாரு என்னன்னு முன்னாடி யாருக்கும் தெரியல. ஆனா இப்பதான் தெரியுது அது அந்த காஞ்சி போன காஞ்சிரோப்பைய நல்ல விதமா கூடவே சுத்திட்டு இருந்தானேன்னு பார்த்தா கடைசியில குறுக்கெலும்பு ஓட்டைற அளவுக்கு வேலையை பார்த்து விட்டுட்டான். இதுதான் எல்லாத்துக்கும் பெரிய ட்விஸ்டா இருக்கும்னு பார்த்தா நடுக்கடல்ல நாண்டுகிட்டு சாகிற நிலைமையில இருக்கும்போது எரும மூஞ்சி எரிஞ்ச மாதிரி மண்டவோடுகளை வச்சுக்கிட்டு 3 கப்பல்கள் பொசுக்குன்னு வந்து நிற்கும். அந்த காஞ்சிரோ என்ன சொல்லுவான், நான் எப்படி நீங்க எல்லாருமே ஒவ்வொரு பிளானும் சொதப்பும் போது நீங்களே டவுட் ஆகி கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா இப்படி எதையுமே கண்டுக்காம தண்ணி தொட்டியை நிரப்புற மாதிரி நீங்க பாட்டுக்கு நிரப்புனீங்க. நான் அடியில ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டுட்டேன். பிளானும் ஃபுல்லா லீக் ஆயிருத்து. எப்படி சூப்பரானு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு வேற. இவன் தான் வெறுப்பேத்திட்டு இருக்கான்னா கப்பல்ல வந்தவனுக்கு இன்னும் வெறுப்பேத்திட்டு இருப்பானுங்க. இப்ப அவங்க ஆளுகள்ல நம்மளும் ஒருத்தன் இருக்கானான்னு இப்ப பாத்தீங்கன்னா வில்ல ஆளுக எக்கச்சக்க பேர் அங்க இருக்கானுங்க. இத பார்த்துட்டு கடுப்பான கிண்ணு டே காஞ்சிரோ இந்த வாங்கிக்கடான்னு சொல்லி வாயில ஒரே போடு, ஐ மீன் கழுத்தோட ஒரு வெட்டு. எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, என்ன வெட்டிட்டானான்னு. பட் வெட்டுனா ரத்தம் வரணும்ல, அந்த மாதிரி எதுவுமே வரல. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா எப்படியும் இவனுக்கு கடல்ல இறங்கி சண்டைக்கு போவானுங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமுங்கும் போது கடல்லையே வச்சு இவனுக்கு சமாதி கட்ட போறானுங்க. அதனால ஒரோச்சி முன்னாடியே என்ன பண்ணிட்டான், இந்த காஞ்சிரோ பையன் நம்மளுக்கு தேவைப்படுவான்னு சொல்லி அவனை அனுப்பாம அவனோட பெயிண்டிங் அனுப்ப சொல்லிட்டு அவனை எஸ்கேப் ஆக சொல்லிட்டான். அதான் அந்த எடுபட்ட மூதேவி நடுக்கடல்ல வச்சுட்டு கதையை ஓபன் பண்ணியிருக்கான். இப்ப மாட்டிட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா இப்ப கரையில தான் இருப்பான். ஷினோபுவும் மொமனசுகேவும் அங்க இருக்காங்கல்ல, பாம்பை வரைஞ்சு விட்டு ஷினோபுவை லாக் பண்ணிடுவான். மொமனசுகேவை அவன் லாக் பண்ணிடுவான். இப்ப என்னன்னா மொமனசுகேவை கூப்பிட்டுக்கிட்டு இவன் ஒனிகேஷியமாக போகணும் போடலாமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வில்லத்தனமா பேச ஆரம்பிச்சிருவானா. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை போய் காப்பாத்துறதா இல்ல இவங்க கூட சண்டை போடுறதா போட்டு மண்டையை பிச்சுக்குவாங்க. காஞ்சிரோ பாத்தீங்கன்னா எப்பவுமே டிராயிங் வரைஞ்சானா அது டிராயிங்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவனை மாதிரியே ஒரு குளோனை அதே மாதிரி பக்காவா வரைஞ்சு கொண்டு வந்திருக்கான். இப்படி அவனால வரைய முடியும்னு இவங்களுக்கே தெரியாது. இப்ப மேட்டர் என்னன்னா மொமனசுகே தான் அவங்களுக்கு முக்கியம். அவனையே பிடிச்சாச்சு, மத்தவங்க எல்லாத்தையும் அங்க பொழந்து கட்டியாச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது இவங்க மட்டும்தான். இவங்களையும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. இன்னைக்கு சம கடுப்பாகும். என்னன்னா இவனோட வேலை மொமனசுகேவை பாத்துக்கிறது மட்டும்தான். ஏன்னா அவங்கள நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு ஓடன் இவங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்ப அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஆஃப்டர் லைஃப்ல ஓடன் என்னைய காரிட்டு துப்புவாரு. நம்ம எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு அஷுரா டோச்சி நம்ம பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, அடுத்து ஏதாச்சும் பண்ணணும்னு வர்ற குண்டெல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுக்கு கண்ணா பின்னான்னு சுட்ட உடனே இவங்களாலையும் சுத்தமா பேலன்ஸ் பண்ண முடியல. சோ என்ன பண்றதுன்னு பயங்கரமா பதறிட்டு இருப்பானுங்க. இல்ல ஆளுகள்லாம் அவளாதான் நீங்கெல்லாம் செத்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா நக்கல் பண்ணி சிரிப்பானுங்க. என்னடா பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த வில்லனுங்களோட கப்பலையே யாரோ ஒருத்தர் பயங்கரமா சுடுவாங்க. எல்லாத்துக்குமே ஷாக்கு, யார் இப்படி சுட்டான்னு. சைல அப்படியே ஷாக்கோட ஷாக்கா திரும்பி பார்த்தா நம்ம ஆளுகளோட 1000 சன்னி கப்பல் மட்டும் வந்துகிட்டு இருக்கும். அங்க நமி திட்டிட்டு இருப்பான், ஏண்டா இந்த நிலைமையில எப்படா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. யாரே நம்ம ஜோரோவையும் லூஃபியையும். அவனு நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப நல்லா தூங்கிட்டானுங்க. இதுக்கப்புறம் சண்டை போறதுக்கு ஃபுல்லா ரெடியா இருக்கானுங்க. இங்க இவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா இவங்க கப்பல் மூழ்கி போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லி அங்க அவனுக்கு ஒரே பதட்டம். அந்த டைமுங்கும் போது இந்த இவங்க 6 பேரும் இந்த சின்ன போட்ல தானே இருக்காங்க. அது பயங்கரமா ஓட்டையாகி அப்படியே முங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போது சடனா கப்பல் அப்படியே மேல தூக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம லா வந்துட்டான். அவன் தான் நீர்மூழ்கி கப்பல் வச்சிருக்கானே. அதனால அப்படியே அடியில இருந்து மேல தூக்குனதுனால அவங்கள காப்பாத்திட்டான். வந்த உடனே புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான், ஏண்டா கடல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டீங்களாடா லூசு பைய சாமுராய்ஸ்களா, டவுசர் கிழிஞ்சிருண்டா தற்குறிகளான்னு வேற திட்டிட்டு இருப்பானா. அதே நேரம் அந்த கப்பல்களை இன்னொரு சைடு இருந்து யாரோ அட்டாக் பண்ணுவாங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம யூஸ்டஸ் கிட்டு. அவன் ஒரு சைடு கத்திட்டே வருவான். என்னன்னா சாம்ராய்ஸ் எல்லாம் ஒரு சைடு கேதர் ஆகிறத பார்த்தானாமா. அதுக்குன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வரல, நான் தான் அவங்கள காலி பண்ணுவேன், வேற யாரும் குறுக்க வரக்கூடாதுமா. இப்போ யூஸ்டஸ் கிட்டு ஒரு பக்கம், நம்ம லூஃபியோட கப்பல் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம். ஆக மொத்தம் வந்திருக்க 3 கப்பலையும் 3 சைடு லாக் பண்ணிட்டானுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட அந்த வில்லப்பல்லுக நிம்மதியா சந்தோஷப்படலையே. அதுக்குள்ள இப்படி வந்து ஷாக் கொடுத்துட்டானுங்க. அங்க யூஸ்டஸ் கிட்டு கத்திட்டு இருப்பான், டேய் கைடோவோட தலையை நான் தாண்டா எடுப்பேன், எவனும் குறுக்க வரக்கூடாதுன்னு. இல்ல நான் தான் எடுப்பேன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க நடுவுல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா என்னதான்டா நடக்குது இங்கன்னு. அங்க காஞ்சிரோ பையன் இப்ப காஞ்சி போய் கிடப்பான். அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோம்னு. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு அவன் கேள்விப்படவே இல்லையாமா. எப்படி கேள்விப்படுவான், அதான் வச்சு செதுக்கிட்டாங்களே. இப்ப ஆப்பனன்ட் ஆளுங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவனுங்க, சாதாரண ஆளுங்க இல்ல. சாம்ராய்ஸ் எல்லாத்தையுமே கடலோட கடலா முங்க வைக்கணும்னு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. இவனுங்க எல்லாம் வரானுங்கன்னு தெரிஞ்சா கைடோ மத்த ஆளுங்க எல்லாம் உடனே வந்திருப்பானுங்க. லூஃபி காட்டு கத்துவான், ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா சாம்ராய்ஸ் கூட மோதுவீங்கன்னு.
ஏன்னா தலைவர் இப்ப சாமுராய் ஆயிட்டாராமா. லூஃபியும் லாவும் இப்ப சேர்ந்துதான் சண்டை போடுவானுங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இந்த யூஸ்டஸ் கிட்ட நான் தனியாவே அவனை ஜெயிச்சாகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். இதுல ஒருத்தர் இறங்கினாலே ஓட விட்டு அடிப்பானுங்க. இதுல 3 பேரும் ஒட்டுக்கா வந்திருக்கானுங்க. இனி 4000 பேர் தேவையே இல்லையே, போட்டு பொலந்து கட்ட போறானுங்க. இதுக்கப்புறம் அந்த மண்டை உடையிற சண்டை எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.